Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியில் எப்படி நம்ம ஹல்வா செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சு அப்படின்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த அரிசியை ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தணும், பொதுமக்கள் யாரும் இந்த அரிசியை அவ்வளவு சுலபமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அரிசிக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதனால தான் இதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ்னு பேர் வந்துச்சு. இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு பர்பிளிஷ் பிளாக் கலரில் இருக்கும். இதுக்கு காரணம் இதில் இருக்கிற ஆந்தோசயனின்ஸ் அப்படிங்கிற பிக்மெண்ட் தான். இந்த ரைஸில் அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அயன் இருக்குது. சைனீஸ் மெடிசனில் இந்த ரைஸை ஒரு பிளட் டானிக்காகவே யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியில் 2 grams ஃபைபர், 5 grams ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 4% அளவுக்கு இரும்புச்சத்து இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், சர்க்கரையோட லெவலை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும், ரத்த சோகையிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம ரெகுலராக பயன்படுத்தலாம். நம்ம உடம்புல ரெட் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும், கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுற தன்மையும் இந்த அரிசியில் இருக்குது. நார்மலாக நம்ம குக் பண்ணுற மற்ற ரைஸ் மாதிரி இது கிடையாது. இதோட குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இதை நம்ம ஒரு 8 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குக் பண்ண முடியும். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்ச கவுனி அரிசி மாவை இப்போ ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பால்லையே மாவு நல்லா வேகணும். தேங்காய் பாலில் மாவு நல்லா கரையணும். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது அரிசி மாவுன்றதால உடனே கட்டி கட்டியாக ஆகும். அதெல்லாம் கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக சேர்ந்துடும். மாவு கெட்டியாகிடுச்சு அப்படின்னா சரியாக வெந்திருக்காது. அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காய் பாலில் மாவு நல்லா வெந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறதா இருந்தால் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து செய்யுங்க, நெய் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்க அது உறிஞ்சிட்டே இருக்கும். நல்லா அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட செய்யலாம். வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க, கைவிடாமல். இது கூடவே வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஹல்வா சரியான பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹல்வாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 hourக்கு இது நல்லா செட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம்.
இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 hour கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அல்வா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம நெய்யில் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.